நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார். இந்த நாளின் இந்த காலை வேளையில தியானத்திற்காக கலாத்தியர் 4 அதிகாரம் 19 வசனத்தில் இருக்கின்ற வார்த்தைகளை தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிறோம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன், அதாவது பாரப்படுகிறேன், செபிக்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து ஒருவரில் உருவாகும்படியாக கற்ப வேதனைப்படுதல் என்பது செபமும் அதற்கேற்றபடியான உழைப்புமேயாகும். பவுலின் இத்தகைய கண்ணீரின் செபம் ஏறக்குறைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து லூக்கா 22 அதிகாரம் 44 வசனத்திலே ஏறெடுத்த கெத்செமனே செபத்துக்கு இணையாக இருக்கிறது. அங்கே அந்த வாக்கியம் இப்படி சொல்லுகிறது: அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு செபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இந்த பவுலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களிலிருந்து அவரை வெளியேற்றி உலகத்தின் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு போய் கள்ள உபதேசங்களுக்கு அடிமைப்பட்டு போன மக்களுக்குள்ளே மறுபடியும் கிறிஸ்து ஜெனிக்க வேண்டும் என்று, கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று பவுல் போராடி ஜெபிக்கிறார். கலாத்திய சபை மக்களில் அநேகர் தங்களை அழைத்து ரட்சித்து அபிஷேகித்த ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போனார்கள். இதனை கலாத்தியர் 1 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்க சொல்லியிருக்கு: உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். பக்க வழியாய் நுழைந்த சில கள்ளத்தனமானவர்களின் உபதேசங்களில் சபையாரில் பலர் சீர்கட்டு நன்மையை இழந்து வறியராகி போனார்கள். ஆகையினால் பவுல் கலாத்திய சபையாரின் பின்மாற்றத்திற்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தார். ஜெபித்தது மட்டுமல்ல, அவர்களை எச்சரித்து நல்வழிப்படுத்த கடிதங்களையும் எழுதுகிறார். அப்படி எழுதும் போதுதான் இந்த கலாத்தியர் 4 அதிகாரம் 19 வசனத்தை பதிப்பிக்கின்றார். அது சொல்லுகிறது: என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன் என்பதாகும். விழுந்து போனவர்களுக்காகவும் தவறான உபதேசங்களில் சாய்வோருக்காகவும் தேவனுக்கு எதிராக மனோபாவம் கொண்டிருப்பவர்களுக்காகவும் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போனவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகின்ற இரட்சிப்பின் சந்தோஷத்திலே நிலைத்திராதபடிக்கு உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்தினோருக்காகவும் நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பின்மாற்றத்தில் போனவர்கள் குறித்து எபிரேயர் 6 அதிகாரம் 4 முதல் 8 வரையில் உள்ள வசனங்களிலே ஆசிரியர் எழுதியிருக்கிறதை நாம் வாசிப்போம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுதலே அதன் முடிவு என்பதாகும். இவ்வாறு இந்த ஆசிரியர்
பின்மாற்றத்தில் போனவர்களுடைய இறுதி நிலை குறித்து சொல்லுகிறார். அதே நேரத்தில் யாக்கோபு நிருபத்தை எழுதிய அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20, சகோதரரே, இவ்விதமாய் உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், மனம் திரும்பச் செய்தால், தப்பி போற மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் நம்மோடு ஆசீர்வாத பாத்திரத்தில் கை போட்டு விட்டு பின்னிட்டு போனவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உலகத்தின் மேல் ஆசை வைத்து உலக காரியங்களுக்கு நேராய் போனவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிந்து போனவர்கள் மறுபடியும் ஆண்டவருடைய அன்பிலே வந்து இணைக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் பவுல் சொல்வது போல கற்ப வேதனைப்பட்டு பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். இயேசுவும் அப்படிதான் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். எலியா தீர்க்கதரிசியும் அப்படிதான் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். நாமும் அவ்விதமாக பின்மாற்றத்தில் போனவர்களுக்காக, ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போய் ஆண்டவரை மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் மீட்கப்படும்படியாக பாரப்பட்டு ஜெபிப்போம். பாவத்திலே நிலை கொண்டு ஆண்டவருடைய நாமத்திலே பெயரை வைத்து கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்து கொண்டு பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மறுபடியும் மனம் திரும்பும்படியாய் தேவன் அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக பாரப்பட்டு ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்திலே பெயரை வைத்துக் கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு அக்கிரமங்களிலும் அநியாயங்களிலும் ஆண்டவரை விபச்சாரங்களிலும் வேசித்தனங்களிலும் குடிவரிகளிலும் உலக காரியங்களிலும் ஈடுபட்டு கிறிஸ்துவின் நாமத்தை கேலிக்குள்ளாக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவோடு தங்களை இணைத்து கொண்டு தெய்வீக அன்பிலே நிலைத்து வரும்படியாக, இணைந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.